கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உபாகமும் 30வது அதிகாரம் 20வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கதான நம்முடைய வாழ்க்கையிலே சிந்திக்க வேண்டியதான ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களின் மேலே நாம் அளவற்ற அன்பை செலுத்துகிறோம். ஒரு பொருள் மேலே வைக்கிறோம். வீட்டில் வளர்க்கின்ற நாய் பூனை முதற்கொண்டு அவற்றின் மீது அன்பு வைக்கிறோம். மனிதர்கள் மேலே அன்பு வைக்கிறோம். பணத்தின் மேலே, இப்படி பல்வேறு விதங்களிலே மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிற அந்த அன்பு பல இடங்களிலே விதைக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து என்று. அப்போ நாம் அன்பு கூற வேண்டிய ஒருவர் என்றால் அது நமக்காக மரித்தாரே, நமக்காக உயிரை கொடுத்தாரே, ஜீவனை கொடுத்தாரே, அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் அன்பு வைக்கிறவர்களாய் முதலாவது காணப்படுவோம். அதே போல் இந்த உலகத்தில் எத்தனையோ சத்தங்கள் உண்டு, எதிர்மறையான சத்தங்கள் உண்டு, கோபத்தை உண்டாக்குற சத்தங்கள் உண்டு. இப்படி எத்தனையோ விதங்களிலே நமக்கு எதிரான சத்தங்களை நாம் அனுதினமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பட் அந்த மாதிரியான உலகத்தின் சத்தத்துக்கு, எதிர்மறையான சத்தத்துக்கு, கோபத்தின் சத்தத்துக்கு, பிசாசினுடைய சத்தத்துக்கு, வியாதியின் சத்தத்துக்கு நாம் இடம் கொடுக்காதபடி அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி சாய்த்தால் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். ஏனென்றால் வார்த்தை அப்படித்தான் சொல்லுது, அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்ளென்று. வேறு ஒன்றையும் பற்றி கொள்ள நாம் அழைக்கப்படலை. தெய்வ ஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யார், எந்த நிலையில் இருந்தாலும் அவரை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன நடக்கிறதாம், அவரே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார், தீர்க்காயுசாய் இருக்கிறார். ஆகவே நாம் நிச்சயமாக வாழ்வோம். நாம் முடிவு புரிந்த கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம வழிநடத்துவார். ஆகவே நமக்கு ஜீவன் உண்டு, நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் தோற்று போய்விடனா, என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சா என்ற கேள்வி நமக்குள்ள வேண்டாம். அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பற்றி கொண்டால் உங்களுக்கும் எனக்கு ஒரு நல்வாழ்வு உண்டு. அந்த வாழ்வு பிரகாசமானதாக இருக்கும், பூரணமான வாழ்வாக இருக்கும், முதிர் வயதின் அனுபவத்தை பெறக்கூடிய வாழ்வாக இருக்கும், முதிர்ச்சியின் அனுபவத்தை பெறக்கூடிய வாழ்வாக இருக்கும், அற்பாயுசாக இருக்கவே இருக்காது. ஆகவே கர்த்தரை பற்றி கொள்வோம், அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்ப்போம், ஜீவனை பெறுவோம், தீர்க்காயுசாய் வாழ்வோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடுத்த நல்வாழ்விலே கர்த்தாவே, உங்களை மேலே மட்டுமே அன்பு வைத்து, ஆமாண்டு உங்களை மட்டுமே பற்றி கொண்டு உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து, ஆமாண்டவர் ஒரு ஜீவனுள்ள வாழ்வை, ஒரு தீர்க்காயுசான வாழ்வை நாங்கள் பெறட்டுமப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த நிலையில், எந்த பிடியில் இருந்தாலும் ஆண்டவரே, அவங்களுக்குள்ள ஒரு மன மாறுதல் உண்டாகட்டும். உங்கள் பக்கமாக அவர்கள் திரும்பட்டும். ஆண்டவரே, ஜீவனை பெற்று சுகவாழ்வு வாழட்டும். ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.